ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி தக்காளி சிக்கன் பண்ணலாம் இருக்கேன். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸு சிக்கன் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, சின்னதாக ஒரு மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா பசஞ்சு வச்சுட்டேன். இது 15 மினிட்ஸ் பசஞ்சு ஊறிருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 4 பெரிய தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் லாஸ்ட்டில் தூரத்துக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு அதில் பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை, பட்டை, லவங்கம் போட்டு தாளிச்சு விட்டுட்டேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு வதங்கிட்டேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கணும். இன்னொரு 2 நிமிஷம் அதில் வச்சு மூடி போட்டு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பார்க்குறேன். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மசாலா கூட வதக்கும். தக்காளி நல்லா வதங்கினா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தக்காளி வதங்கினதுக்கு முன்னாடி இப்போது நான் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா பெரிய பெரிய பீஸாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். நல்லா பெரிய பீஸு. நல்லா அப்படி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படின்னா அது வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கிட்டு இந்த மாதிரி டைமில் இப்போ நான் சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதே தண்ணியை அலசி விட்டுக்கலாம். சிக்கன் இதே போதுமான தண்ணியாக இருக்கும். இது நல்லா ஹையில் ஒரு 5 மினிட்ஸும் மீடியமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நம்ம சமைக்க போகிறோம். பாருங்கள் என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த தண்ணியே போதுமானது. நான் மூடி வைக்கிறேன். ஹையில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நானே தண்ணி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். அதே எப்படி தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி அழகாக வெந்துருக்கு. கிரேவியும் சிக்கன் இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே நான் விட்டுட்டேன். 10 மினிட்ஸ் கரெக்டாக இல்லை, ஒரு 11 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், இப்போ தான் நான் அழகாக வெந்துருக்கு. கிரேவியும் நல்லா வெந்து வந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறேன். சுவையான ஜூஸியான டொமேட்டோ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட சண்டே சமையல் ஸ்பெஷல் என்னென்னு சொல்லுங்கள். இது கீ ரைஸு, சப்பாத்தி, ஒயிட் ரைஸு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
தேங்க்யூ ஸோ மச் என்னோட சேனல்